நான் சப்பாத்தி ஃபுல்காக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் கடாய் பன்னீர் மசாலா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மசாலா பொருள்லாம் வறுத்து அரைச்சிக்கணும். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் மெட்ராஸ் மம்மிஸ் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டில் அரைச்சா என்ன ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த மசாலாவில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இவங்களோட பேஜ் நான் டேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் நெய் சேர்த்துட்டு கேப்சிகம், ஆனியன், தக்காளி, 200 கிராம் அளவுக்கு பன்னீர், கடாய் மசாலா, நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கஸ்தூரி மேத்தியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான கடாய் பன்னீர் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில்